இன்னைக்கு நடந்த இரண்டாவது ஐபிஎல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் டெல்லி அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இரண்டு பேருமே கரெக்டாக 12 புள்ளிகளோட யார் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான ஆட்டத்தை விளையாண்டுருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சது ஆர்சிபி அணி. ஃபஸ்ட்டு டெல்லி அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க. இதில் அபிஷேக் போரல் 28 ரன் எடுத்தார். ஃபாப் டு பிளஸி இன்னைக்கு விளையாண்டுருந்தார், 22 ரன் தான். கருண் நாயர் இன்னைக்காவது பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா 4 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் கேஎல் ராகுல் நிதானமாக பொறுமையாக விளையாண்டு 41 ரன் அடிச்சு கொடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் ஒரு 15, ஸ்டப் ஒரு 34, அவுட் ஆஃப் சர்மா 2 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. வைபவ் ஒரு 12. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ரன் குவிச்சாங்க. ஏன்னா இந்த பிச்சில் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கு, கொஞ்சம் கடினமாகவும் பிச் இன்னைக்கு பேட்டிங் பண்ண இருந்ததால டெல்லி அணி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, போராடினாங்க. ஆனாலுமே 162 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த பிச்சுக்கு இது போதுமான ரன், டஃப்பான ஸ்கோர் அப்படின்னு தான் எல்லாருமே கருதுனாங்க. ஸோ அதனால இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக ஆர்சிபி அணி பக்கம் இன்னைக்கு புது பிளேயர் ஜேக்கப் வந்திருந்தார். அவர் கூட கோலி ஓப்பனராக வர ஜேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 4 அதுக்கப்புறமா பட்டுன்னு 12 ரனில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா படிக்கல் அவர் வந்து 2வது பந்திலேயே டக் அவுட் ஆனார். பின்னாடியே கேப்டனான ராஜ் பட்டிதார் அவரும் 6 ரன்னுக்கு அவுட் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க ஆர்சிபி. ஸோ இந்த இடத்துலயே ஆர்சிபி அணி அவ்வளவுதாண்டா, இந்த ஸ்கோரை எடுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ விராட் கோலி ரொம்ப பொறுமையாக விளையாண்டு சிங்கிளாகவே எடுத்து ஆர்சிபி அணியின் வெற்றி பாதைக்கு கொண்டு போனார். ஸோ முக்கியமாக மறுமுனையில் நின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா ஒரு 10-20 ரன் அடிக்கிற வரைக்கும் நிதானமாக இருந்தார். அப்புறம் பார்த்தா அவரும் சர்ன்னு 6 அடித்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐபிஎல்ல 2வது அரை சதத்தை இன்னைக்கு குர்னால் பாண்டியா பதிவு பண்ணி ஆர்சிபி அணியை ரொம்ப அழகாக வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனார். ஸோ அந்த நேரத்தில் மறுமுனையில் நம்ம விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண மறுமுனையில் குர்னால் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவர் விடுறதா இல்லை. ஸோ இதனால் இந்த ஆட்டத்தில் ஆர்சிபி அணி அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தைய ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவர் ஜெயிச்சுட்டு பேட்டை பெங்களூரு அணி மைதானத்தில் தட்டி இது என்னுடைய மைதானம்டா அப்படின்னு கேஎல் ராகுல் காட்டினார். ஸோ அதுக்கு நேர்மாறாக இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய கிரவுண்டு, ஸோ இது என்னுடைய கிரவுண்டுடா அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர் விளையாண்டிருக்க இந்த இன்னிங்ஸ் கேஎல் ராகுல் அவரை பழிக்கு பழி வாங்கும் விதமாக தான் அமைஞ்சிருந்தது. இதனால ஆர்சிபி அணி இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கிறதால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த தொடர்லேயே ஆதிக்கம் செலுத்தின அணி அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு தற்போது ஆர்சிபி அணி அவங்க மேலே ஏறி போயிருக்காங்க. இது புள்ளி பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஷாக்கிங் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த தொடர்லேயே நல்லா விளையாடுற ஒரு அணி அப்படின்னா கண்டிப்பாக டெல்லி அணியை சொல்லலாம். அவங்க இப்படி ஒரு முக்கியமான ஆட்டம் தோல்வி அடைகிறது நிச்சயமா புள்ளி பட்டியலில் கீழே இருக்கிற அணிகள் எல்லாருக்குமே மேலே ஏறி வரத்துக்கான ஒரு சற்றே சின்ன வாய்ப்பு. ஆர்சிபி அணி தற்போது டெல்லி அணியை வீழ்த்தி அவங்க மேலே போய் டெல்லி அணியை 4வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. டெல்லி அணி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்த அணி அவங்கள 4வது இடத்துல தள்ளியிருக்கிறது புள்ளி பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் இது அப்படின்னே சொல்லலாம்.